பிரைஸ் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை தேடி வந்த இயேசு. ஆமென். நம்மகிட்ட காசு, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம் இருக்கும்போது அநேகம் பேர் தேடி வருவாங்க. நம்ம கூட உறவு வச்சுக்கணும், பழக்கம் வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம எப்ப தோத்து போறோமோ, அவமானப்பட்டு நிக்கிறோமோ, தரித்திரத்தை நிக்கிறோமோ, பிசினஸ் லாஸ் ஆயிட்டு கடனை நிக்கிறோமோ, வியாதியை நிக்கிறோமோ, யாரும் தேடி வர மாட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள் யாரும் தேடி போனா பார்க்க முடியாது. ஆனா இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்காங்க. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் எதையும் பார்க்க மாட்டாரு. என் பிள்ளை எப்ப கூப்பிட மட்டும் காத்துட்டே இருக்காரு. இதோ வாசப்படின்னு கதவை தட்டுக்கே சொல்லிருக்காரு இல்லையா? அன்னைய தினம் உங்க இருதயத்தின் வாசப்படின்னு கதவை தட்டிட்டே இருக்காரு. எப்ப என் பிள்ளை கூப்பிடுவாங்க காத்துட்டே இருக்காரு. நீ கூப்பிட்டீங்கன்னா உடனே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்க சூழ்நிலையில மாற்றி விடுவார். உங்களுடைய மோசமான சூழ்நிலையில நீங்க குப்பையில் இருக்கீங்களா, புழுதி இருக்கீங்களா, தோத்து போயிருக்கீங்களா, அவமானப்பட்டிருக்கீங்களா, எதை பத்தியும் பார்க்க மாட்டாரு. உங்க இருதயத்தை மட்டும் தான் பார்க்கறாரு. இருதயத்தை கதவை திறந்து கொடுங்க. அவர் இந்த உங்களை தேடி வந்த இயேசு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நிரப்புவார், நித்திய ஜீவனை கொடுப்பார். உங்களுக்காக ரத்தத்தையே செஞ்ச தேவன், உயிரே கொடுத்த தேவன் கொடுக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தேடி வந்தவர் நீங்க தானையா, என்ன வாழ வைத்தவரும் நீங்க தானையா. தேடி வந்தவர் நீங்க தானையா, என்ன வாழ வைத்தவரும் நீங்க தானையா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. நீங்க தொட்டாலே அற்புதம், பார்த்தாலே அதிசயம், பார்த்தாலே போதும் ஐயா. நீங்க தொட்டாலே அற்புதம், பார்த்தாலே அதிசயம், பார்த்தாலே போதும் ஐயா. ஆமென். God bless you.